சாப்பிடலாம். பசிக்குது பசிக்குது, வாங்க வாங்க போலாம். முத்தரசு, உன் மனைவி வெண்ணிலாவுடைய மனசை நீ புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த புடவைய வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தின. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ இன்னும் வெண்ணிலாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ வெண்ணிலாவோட குறைஞ்சபட்சமாவது போட்டியாவது போட முடியும். அப்படி இல்லைன்னா போட்டியில உன் பேரே இருக்காது. பாத்துக்க மச்சி, சாப்பிட வைப்பலாம். நீங்களும் போய் சாப்பிடுங்க, வரேன். டேய் சீக்கிரம் வந்துடுறா. வந்துடுறேன். அப்பா ருத்ராக்குட்டி, அடுத்து எங்க போறோம்ப்பா? அடுத்து போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சு நைட்டு இங்கே தங்கிடுறோம். நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி விஜிபி கோல்டன் பீச். கோல்டன் பீச்னா சூப்பரா சூப்பர். ஆமா, அங்க என்ன ஜாலி? அங்க இந்த ஃபேமிலி தோசை எல்லாம் கிடைக்கும்ல, அதை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதான் வாங்க மாப்பிள்ள, அந்த கிஃப்ட் எடுத்துக்க. சரி, வந்ததுலயே இதோ பெரிய கிஃப்டா இருக்கு. ஜனனி, அண்ணா நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. நாங்க இப்ப வந்துடுறோம். பேண்ட் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு கார்த்தி. மாமா, இப்பதானே காலையில சாப்பிட்டு வந்தோம், அதுக்குள்ள பசிக்குதுன்றீங்க? கார்த்தி, அது காலையில சாப்பிட்டது தோசை பசி, இது தோசை மேல இருக்கிற ஆசையில வந்த ஆசை பசி. பாருங்களேன். அண்ணே வந்தாச்சு, போலாமா? வெண்ணிலா எங்க? வருவாங்க வருவாங்க, ஏன் பதறீங்க? எங்கம்மா? அண்ணி, உங்க தரிசனத்தை கொடுத்துருங்க அண்ணி, போதும். வெண்ணிலா சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சும்மா பைனாப்பிள் கேசரி மாதிரி அருமையா இருக்கு கலரு.
வந்த உடனே பிளான் பண்ணி புடவை கட்டியாச்சு. ஆமா முத்து மாமா, கல்யாணத்து அன்னைக்கு இருந்த பிரச்சனை இல்ல. முகூர்த்த புடவைய நான் கட்டிட்டு இருந்தப்போ நீ என்ன நிமிர்ந்தே பாக்கலன்னு சொன்னல, அதுக்குள்ள அந்த புடவை எரிஞ்சு போச்சு. அதே மாதிரி புடவைய நீ எடுத்து கொடுத்ததுனாலதான் கட்டிட்டு வந்த. இந்த புடவையில அப்படியே ஜொலிக்கிற, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? பாரு. என்ன அவங்க மட்டும் செல்ஃபி எடுக்கறாங்க? நம்மளும் எடுப்போம். அண்ணி வேற புது saree கட்டிருக்காங்க. எங்க அப்பா, இது பெரிய சைஸ் தோசை கல்லு மாதிரி இல்ல இருக்கு. ஏன் கார்த்தி, இவ்ளோ பெரிய தோசை கல் இருந்து தோசை சுட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். யார் யார் என் கூட ரைடு வரீங்க? கார்த்தி, எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துரு. சரிண்ணே. ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா, நான் வரல. சரி, அப்ப நான் ருத்ரகுட்டிக்கு துணையா இருக்கேன், நீங்களும் போயிட்டு வந்துருங்க. சரிண்ணே, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா நீ போயிட்டு வா, நான் கூட இருக்கேன். அதெல்லாம் பரவாயில்ல, இந்த மாதிரி நான் நிறைய போயிருக்கேன். நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, நான் சொல்றத கேளு. நீ போ மாமா, நான் ருத்ரா கூட இருக்கேன். நான் சொல்றது நீ கேளு, நான் ருத்ரா கூட இருக்கேன், நீ போயிட்டு வா. எவ்வளவு ஹைட் பாத்தியா? ஆமால அண்ணே, டிக்கெட் எடுத்தாச்சுண்ணே, நாங்க போயிட்டு வரோம். வா 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 வா. டாடா பை பை, சீரியோ. மாம்ஸ், செமையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு கார்த்தி. ஐயோ, வாந்தி வர மாதிரி இருக்கே. ஜனனி, வெண்ணிலாக்கு வாமிட் வருது போல இருக்கு. இருங்கண்ணே, நான் சரி பண்றேன். அண்ணி, என்ன ருத்ராவுக்கு தம்பியா இல்ல தங்கச்சியா? பாத்தீங்களா, வாமிட் வருதுன்னு சொன்னதையே மறந்துட்டீங்க. இந்த தண்ணி குடிச்சு கொஞ்சம் கழுவிக்கோ.
இப்ப நீ ஒழுங்கா பேசுறியா இல்ல ஏன் இப்படி நிக்கிறாரு? இவர்தான் சிலை மனிதன், இப்படிதான் நிப்பாரு. சிரிக்கவே மாட்டீங்களா? இந்த இடத்துல இவர் ரொம்ப ஃபேமஸ். நம்ம என்ன பண்ணாலும் அவர் அசைய மாட்டாரு, பேச மாட்டாரு, சிரிக்கவும் மாட்டாரு. யார் வேணாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீ வேணா பண்ணி பாரா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. வேணாம் மாமா, பாவமா இருக்கு. அவரு வயித்து பாட்டுக்காக இப்படி நிக்கிறாரு. நாம நம்ம சந்தோஷத்துக்காக அவரை போட்டு படுத்தி எடுக்கிறோம். அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அவரோட வேலையே இதுதான். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவர் இந்த வேலைக்கே வந்திருக்காரு. இருந்தாலும் எனக்கு பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு தெரியுமா? எனக்கு உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்க, என்ன தூக்குங்க, என்ன தூக்குங்க. எது வருதுனாலும் நீங்க அசைய மாட்டீங்களா? இப்ப பாருங்க, ஐயா உங்க பொண்டாட்டி வராங்க, ஓடுங்க. சகல உங்கள மாதிரி அவரு வாய்ப்புன்னு சொன்னோன்னு ஓடுறதுக்கு. மாம்சே, அவர் இதுக்கெல்லாம் அசையவே மாட்டாரு. இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன், அதுக்கு அவர் எப்படி அசைவாருன்னு மட்டும் பாருங்க. 1 கிலோ வெங்காயம் 10 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 10 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 10 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 10 ரூபா. என்ன எதுக்குமே அசைய மாட்டேங்கிறாரு? நாள் முழுக்க இப்படியே நின்னுட்டு இருந்தா எவ்ளோ கால் வலிக்கும். தாகம் பசி எல்லாத்தையும் மறந்துட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தானே இப்படி நிக்கிறாரு. அவங்க வயித்து பாட்டுக்காக இவர் கால் வலிக்க நிக்கிறாரு. இப்படி வரவங்க போறவங்க எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணா இது என்னடா பொழப்புன்னு அவர் மனசு எப்படி சங்கடப்படும் மாமா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தா நீ வேற ஒரு பார்வையில பாக்குற. நிஜமாலுமே எல்லாத்தோட நீ தான் கிரேட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப வீட்டுக்கு போவீங்க? எங்க வீட்டுக்கு வரீங்களா? வெண்ணிலா, இன்னும் சுத்தி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. போலாமா? வா வா வாங்க போலாம். அந்த தோசையை நீங்க சாப்பிட்டது இல்லையே, செம்மையா இருக்கும் கார்த்தி. ஆமா நட. என்ன ஐயா, உங்க டியூட்டி முடிஞ்சதும் இதை எடுத்துக்கோங்க. இதுல அதிரசமும் முறுக்கும் இருக்கு. உங்க பொண்ணா நினைச்சு இதை ஏத்துக்கோங்க. போலாம் மாமா. என்ன? அது மாமா, நான் ஊர்ல செஞ்ச அதிரசமும் முறுக்கும் கொண்டு வந்தேன்ல, அது கூட தண்ணியும் வச்சுட்டு அவரை கொஞ்சம் எடுத்துக்க சொன்னேன் மாமா. அவர் பாவம்ல முத்து மாமா. எவ்வளவு பேரு நின்னாங்க, நாங்க கூட இருந்தோம். எங்க யாருக்குமே தோணாத விஷயம் உங்களுக்கு தோணி இருக்கு. அண்ணினா அண்ணிதான். சரி, இப்ப போலாமா? வாங்க. ஒரு வழியா சுத்தி முடிச்சாச்சு. நாம சுத்தல எனக்கு எக்ஸ்ட்ராவா பசி வந்துருச்சு கார்த்தி. சீக்கிரமா வாங்க, தோசை வெயிட்டிங். சரி மாம்சே, அப்ப நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணா போதும்ல? நீ போடுறது தோசை கணக்கு, ருத்ரா போடுறது ஆசை கணக்கு, ஜனனி போடுறது தப்பு கணக்கு, இந்த அழகப்பம் போடுறது மட்டும்தான் கரெக்ட் கணக்கு. அங்க வந்து கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரியா வரும். வாங்க வாங்கன்றல மாப்ள, சீக்கிரம் வாங்க. அம்மா பசி தாங்கல. ஐயோ பசி தாங்க முடியலையே. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க. மாமா, அப்ப நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணிடலாமா? ஏய், நான் அங்கேயே சொன்னேன்ல, நீ தப்பு கணக்கு தான் போடுவேன்னு.
அதே மாதிரி தான் எல்லாரும் தப்பு கணக்கு போடுறீங்க. ஒரு ஃபேமிலி தோசை எல்லாம் பத்தாது. நம்ம 2 ஃபேமிலி வந்திருக்கோம்ல. என்னது 2 ஃபேமிலியா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, நீங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி, நான் ஒரு ஃபேமிலி. என்ன மாமா சொல்றீங்க? எதுவும் புரியலையே. ஐயோ கார்த்தி, உனக்கு எப்படி பிள்ளைங்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. அதான் ஏன்னு கேக்குறேன். ஐயோ நீ உட்காருப்பா, முதல்ல உட்காரு. ஒரு தோசை உங்க எல்லாருக்கும், ஒரு தோசை எனக்கு. மாமா கண்டிப்பா வேஸ்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். உங்களால சாப்பிட முடியாது, முடியவே முடியாது. முடியாதுன்னு சொல்லாத கார்த்தி. முடிஞ்சா முயற்சி செய், இல்லனா பயிற்சி செய்ன்னு சொல்லிருக்காங்க. நான் இன்னைக்கு முயற்சி செய்ய போறதில்ல, பயிற்சியும் செய்ய போறதில்ல. முடிச்சா காட்ட போறேன். ஐயோ மாமா, இதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாப்போம். சரி, நான் ஆர்டர் பண்ணவா? பேரர் வாங்க. இங்க வாங்க. 2 ஃபேமிலி தோசை. ஒரு ஃபேமிலி தோசை எங்க எல்லாருக்கும், இன்னொரு ஃபேமிலி தோசை அவருக்கு மட்டும். ஆமாப்பா, சீக்கிரம் பாப்பா, கொண்டு வா. உட்காருங்க மாமா. இங்க இடம் பத்தாது, நான் அங்க உட்காந்துக்கிறேன். பாத்து தோசை கல்லு மேல உட்காந்து போறீங்க மாமா. கார்த்தி, உனக்கு எப்ப பாரு விளையாட்டு தான். இது நாங்க எல்லாரும் சேர்ந்தே ஒரு தோசையை சாப்பிட முடியாது மாமா. நீங்க எப்படி மாமா இதை சாப்பிட முடியும்? ஆசை தோசை உங்களுக்கு பத்தலைன்னு இங்க வந்து கைய வச்சீங்க, அவ்வளவுதான். ஒண்ணு உங்களுக்கு, ஒண்ணு எனக்கு. அம்புடுதேன். கண்டிப்பா மாமா வேஸ்ட் பண்ண போறீங்க. ஏய் கார்த்தி, அப்ப போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டி? யார் முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு தோசையை முடிக்கிறதுக்குள்ள நான் ஒருத்தனே இந்த தோசையை முடிச்சிருவேன். பாக்குறீங்களா? கண்டிப்பா நான் தான் முதல்ல முடிப்பேன். பாக்குறீங்களா? வேணாம் மாமா, இதுல நீங்க தோக்க போறீங்க. இத போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லு. இப்ப ஸ்டார்ட். சகல, நீங்க ஜெயிச்சிட்டா கையெல்லாம் தூக்கி காட்டக்கூடாது. நியாயமா பார்த்தா நீங்க வயிற்று தான் தூக்கி காமிக்கணும். வயிற்றுக்குள்ள தானே அவ்வளவு பெரிய தோசை போயிருக்கு. மாமா, நீ தோசை மட்டுமா சாப்பிட்ட? சட்னி சாம்பார் எல்லாத்தையும் சேர்ந்து குடிச்சா? கரெக்ட். ஆனா நான் போட்டியில ஜெயிச்சேன் பாத்தியா? ஜெயிச்சிட்டீங்களா? இருங்க. மாமா, நீங்க அழுவணி ஆட்டம் ஆடி இருக்கீங்க மாமா. இங்க எல்லாம் சிந்தி இருக்கு. நீங்க ஜெயிச்சதா நாங்க ஒத்துக்க முடியாது. சிந்தி இருக்கா? ஆமா, ஒத்துக்க மாட்டோம். நான் சாப்பிடும் போது தெரியாம விழுந்துச்சு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க தோத்துட்டீங்க. அதெல்லாம் முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். மறுபடியும் 2 தோசை ஆர்டர் பண்ணு. போட்டியை முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். என்னது, மறுபடியுமா? ஆமா. அட பாவீங்களா, எல்லாரும் எங்க போனீங்க? பயந்துட்டீங்களா?